அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் உண்மையை மட்டும் பேசக்கூடியவராக இருக்க முடியாது. கண்டிப்பாக பொய் பேசக்கூடிய நபராகவும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட பொய்யை இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்குது. பொய் பேசுபவர்களுக்கு இவ்வுலகில் பொய்யன் அப்படின்ற இழிவு ஏற்படுவதோடு அல்லாமல் மறுமையில மிக கடுமையான தண்டனைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். பொய் பேசுபவர்களுக்குரிய இவ்வுலக மறுவுலக தண்டனைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, பொய் பேசுபவர்களின் உள்ளத்தில் நயவஞ்சகம் விதைக்கப்படும். ஒருவர் பொய் பேசுறாரு அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்துல அந்த முனாஃபிக்கின் தன்மை, அதாவது நயவஞ்சகர்களுடைய தன்மையை அல்லாஹ் போட்டுறான். இதை தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான். அவர்கள் அல்லாவிடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்ததாலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருந்ததினாலும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் தன்னை சந்திக்கும் இறுதி நாள் வரையில் நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான். நம்ம பொய் பேசுறது எவ்வளோ தவறு அப்படின்றத உணராம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பொய் பேசிடுறோம். நம்ம பொய் பேசுறதுனால அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தை போட்டுறான். அந்த நயவஞ்சகத்தினருடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முனாஃபிக்கை நீங்கள் 3 வழிகளில் அறியலாம். 1, பேசினால் பொய் பேசுவான். 2, வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்ற மாட்டான். 3வது, நம்பினால் மோசம் செய்வான். இந்த 3 செயல்களுமே முனாஃபிக்கினுடைய தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 தன்மைகளுமே பொய் பேசுவனுடைய உள்ளத்துல விதைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். 2வது, பொய் பேசுவது தீமைகளுக்கு வழிவகுத்து நரகத்திற்கு இட்டு செல்லும். நாம பேசக்கூடிய பொய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு தீமைகளை அதிகமா வழிவகுத்து நம்மளை கடைசியில நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. பொய் என்பது தீமை செய்ய வழிகாட்டுகிறது, தீமை செய்வது நரகத்திற்கு வழிகாட்டுகிறது. திண்ணமாக ஒரு மனிதன் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றான். இறுதியில் அல்லாவிடத்தில் மகா பொய்யன் என்று எழுதப்படுகின்றான். ஸோ ஒரு மனிதன் பொய் பேசுறதுனால அவனுடைய வாழ்க்கையில தீமை செய்யறதுக்கு அது வழிகாட்டுகிறது. ஒரு பொய்யை சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த பொய்யை மறைக்கிறதுக்கான இன்னொரு பொய் செய்வோம். அது தீமையை வழிவகுது. கடைசியில இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், இப்படியே பொய் பேசிக்கிட்டே இருக்கிறனால கடைசியில அந்த பொய் என்ன ஆகும், நம்மளை கடைசியில நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். 3வது, பொய் பேசுவனுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்னு அல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருவருடைய சாட்சியங்களும் பத்வாக்களும் குறிப்புகளும் நிராகரிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா பொய் பேசுவதாகும். ஏன்னா இந்த பொய் அவருடைய சாட்சியத்தையும் பத்வாக்களையும் மற்றும் குறிப்புகளையும் மாசுபடுத்துது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு குருடன் நான் பிறையை பார்த்தேன் என்று சாட்சியம் கூறுவதை போல இருக்கும். அல்லது ஒரு செவிடன் ஒருவர் நடந்து சென்ற ஓசையை கேட்டேன் அப்படின்னு சாட்சியம் கூறுவது போல இருக்கும். பொய் பேசும் நாக்கானது வேலையே செய்யாத உறுப்பை போன்றது. உண்மையில் அது அதைவிட மோசமானது. ஒருவனிடம் இருக்கும் மிக மிக மோசமான ஒரு பொருள் எதுவென்றால் அது பொய் பேசும் அவனுடைய நாக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கூறியதாக இப்னு அல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அதனால நாம இப்ப பேசக்கூடிய பொய் நமக்கு மறுமையில சாட்சியம், நம்மளுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படாமலே போயிரும். அதனால நம்ம இந்த உலகத்துல பொய் பேசக்கூடியவர்களாக இருந்தா அந்த பொய் பேசக்கூடிய தன்மையில இருந்து நம்மளை நாம பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். 4வது, பொய் பேசுபவருடைய முகங்கள் கருத்துவிடும். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், அன்றியும் அல்லாவின் மீது பொய்யுரைத்தார்களே அவர்களுடைய முகங்கள் கியாம நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். பெருமையெடுத்து கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்கின்றதல்லவா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நாம பேசக்கூடிய பொய் கியாமத்து நாள்ல நம்மளுடைய முகத்தையே கருக்க செஞ்சிருமா. ஸோ அதனால நாம பொய் பேசாம இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 6வது, பொய் பேசுபவருடைய கன்னங்களில் சதைகள் கிழிக்கப்படும். சப்ரா இப்னு ஜுந்தப் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் தம் தோழர்களிடம் உங்களில் யாரும் இன்றிரவு கனவு கண்டீர்களா என்று கேட்பது வழக்கம். அப்போதெல்லாம் அல்லாஹ் யாரை நாடினானோ அவர் தாம் கண்ட கனவை அல்லாவின் தூதரிடம் சொல்லுவாங்களாம். அதற்கு அல்லாவின் தூதரும் விளக்கம் அளிப்பாங்களாம். ஒரு நாள் அதிகாலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி எங்க கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு இரவு கனவில் 2 வானவர்கள் என்னிடம் என்னை எழுப்பி நடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவர்கள் இருவருடனையும் நடந்தேன். நாங்கள் ஒருக்களித்து படுத்து கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் சென்றோம். அங்கு அவரின் தலைமாட்டில் இரும்பாலான கொக்கியுடன் ஒருவர் நின்னுகிட்டு இருந்தாரு. அவர் படுத்திருந்தவருடைய முகத்தின் ஒரு பக்கமாக சென்று கொக்கியால் அவரின் முகவாயை பிடரி வரை கிழிச்சாரு. அவ்வாறே அவரின் மூக்கு துவாரத்தையும் கண்ணையும் பிடரி வரை கிழிச்சாரு.
அதுக்கப்புறம் அவர் படுத்திருந்தவரின் மற்றொரு பக்கம் சென்று முதல் பக்கத்தில் செய்ததை போன்றே செஞ்சாரு. இந்த பக்கத்தில் செய்து முடிப்பதற்குள் அந்த பக்கம் பழையபடி ஒழுங்காக ஆகிவிடுகிறது. பிறகு அந்த பக்கத்திற்கு செல்கிறார். ஆரம்பத்தில் செய்தது போன்றே திரும்ப திரும்ப மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. செய்ய செய்ய ஒரு பக்கம் சரியாயிருது, ஒரு பக்கம் மறுபடி கிழிக்கிறாரு, மறுபக்கம் சரியாயிருது. இப்படி மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இரு வானவர்கிட்டையும் கேட்குறாங்களாம், நேற்று இரவு முதல் நான் கண்ட இந்த இவைதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அந்த வானவர்கள் சொல்றாங்களாம், தன்னுடைய முகவாய், மூக்குத்துவாரம், கண் ஆகியவற்றை பிடரி வரை கிழிக்கப்பட்டு கொண்டிருந்த மனிதனுக்கு அருகில் நீங்கள் சென்றீர்களே, அந்த மனிதன் அதிகாலையில் தம் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு பொய்யை சொல்ல அது பல்வேறு வழிகளில் உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு. அவர் சொன்ன பொய்யினால அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை தான் அவங்க கண்முன்னாடி காமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் சொன்னாங்களாம். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தோம்னா நம்ம உண்மைனே தெரியாம நிறைய விஷயங்களை வந்து ஷேர் செய்யறோம். உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் அதை வந்து ஷேர் செய்யணும். உண்மைன்னு தெரியாம நம்ம வந்து நிறைய பொய்யான மெசேஜ்களை வந்து ஷேர் செய்யறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த ஷேர் செய்யறோம் இல்லையா, அதுவே வந்து ஒரு பொய்யை வந்து ஒருத்தர் சொன்ன பொய்யை வந்து உலகம் முழுவதும் பரவ செய்யறதுக்கு சமமாயிருச்சு இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாட்ஸ்அப்ல ஷேர் செய்யும் போது அதனுடைய உண்மை நிலையை அறிஞ்சுதான் நம்ம வந்து ஷேர் செய்யணும். அப்படி ஷேர் செய்யாம இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது உண்மை பொய் அப்படின்னு தெரியாம இருக்கும்போது நம்ம அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை வந்து அனுப்பக்கூடாது. 6வது, பொய் பேசினால் உண்மையான ஈமான் ஏற்படாது. உமர் அலிலாக அவங்க சொல்றாங்க, விளையாட்டுக்காக பொய் பேசுவதை நிறுத்தும் வரையில் உண்மையான ஈமான் ஏற்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முசன்னஃப் இப்னு அமி ஷைபான்ற நூல்ல இடம்பெற்றுள்ளது. நம்ம பேசக்கூடிய பொய்யினால நம்மளுடைய ஈமான் பறிக்கப்படுது. நாம என்னதான் தொழுது வணங்கினாலும், அல்லாஹ்வை அதிகமா திக்ரு செய்தாலும், நாம ஒரு விளையாட்டுக்காக பேசக்கூடிய பொய் நம்மளுடைய உள்ளத்துல ஈமான சுத்தமா இல்லாம பறிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால பொய் பேசுறத இனிதே தவிர்த்திட அனைத்து முஸ்லிம்களும் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.